அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவான வணக்கம். பொதுவாக பெரிய நகரங்களில் மிகப்பெரிய ஆடிட்டோரியத்தில் இப்படி நடந்துட்டுருக்கிற கல்யாண மாலை இன்று இந்த மாடம்பாக்கத்தில் நடைபெற வேண்டும் என்பது தெய்வ சிந்தனை. இந்தியாவில் ரொம்ப அதிவேகமாக வளர்ந்துன்னு வர 10 பகுதிகளில் இந்த மேடவாக்கம் டு மாடம்பாக்கம் 8வது இடத்துல இருக்கான் அப்படின்னு நான் ஒரு நியூஸ் படித்தேன். அந்த மாடம்பாக்கம் ஊரையும் பிரம்மாண்டமான கல்யாண மாலையாக ஆக்கியது உங்களை அனைவரையும் சாரும். உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கல்யாண மாலையின் நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இன்னைக்கு இந்த சனந்தா ஹாலை விழா கோலம் பூண்டுருக்கு. கல்யாண மாலை, வரன் அறிமுக நிகழ்ச்சி, அத்துடன் பட்டிமன்றம், இந்த இரண்டையும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் வரன் அறிமுக நிகழ்ச்சி, இந்த பட்டிமன்றம் இத்தோடு நிறுத்தாமல் கல்யாண மாலை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றுமே இல்லைங்க. தினம் நம்ம கல்யாண மாலை ஆஃபீஸில் குறைஞ்சபட்சம் 20-30 வரன் தேடும் பெற்றோர் நம்மை சந்திக்கிறார்கள். குறிப்பாக கல்யாண மாலை மோகன் அவர்களை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் நடத்துகிற திருமண திருவிழா, வரன் பார்க்கலாம் வாங்க மற்றும் விவாக பிரார்த்தனா, இது மாதிரியான நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் நம்ம எல்லாரையும் சந்திக்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் ஒத்தொத்தருக்கு ஒவ்வொரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆற்றாமை, ஒரு தவிப்பு, ஒரு சோகம், இது மாதிரி எத்தனையோ உணர்வுகள் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய அத்தனை உணர்வுகளுக்கும் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த கல்யாண மாலை அப்படின்னு நம்பி வராங்க. அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும் கல்யாண மாலை அடுத்த கட்டங்களுக்கு சென்று அவர்களுக்கான பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளோடு வர ஒவ்வொருத்தருடைய ஆசாபாசங்களுக்கு விடை கொடுக்கும் இடமாக கல்யாண மாலை இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறது மட்டும் போராது. அது நடக்கணும் அப்படின்னா இறைவனது பரிபூர்ணமான அருள் வேண்டும். இந்த நேரத்தில் வரன் தேடுவோருக்குள்ள எதிர்பார்ப்பு, என்னைக்கு திருமணம் முடிவாகும் அப்படிங்கிற இந்த ஏக்கமெல்லாம், இது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதெல்லாம் பற்றி ஒன்று எழுதலாம் அப்படின்னாக்கா ஒரு தீசிஸை சப்மிட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி கல்யாண மாலை ஆஃபீஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் நாங்கள் கண்டறிஞ்ச சில விஷயங்களை, அந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது இங்கே இருக்கும் 1000 பேர் 2000 பேருக்கு மட்டுமல்ல, இந்த சன் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த அனுபவங்கள் போய் சேரும். அந்த அனுபவங்களின் மூலம் அவர்களது வரன் தேடுதல் ஏதாவது ஒரு வகையில் சுலபமாக்கப்பட்டால் அதுவே கல்யாண மாலைக்கு கிடைத்த வெற்றி என்று நாங்கள் நினைக்கின்றோம். வரன் தேடுறதை என்ன பண்ணலாம்? ஒரு விஷயம் மோகன் சார் அடிக்கடி சொல்லுவார், அவசரப்படாதீங்க, ஆறப்போடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் அவசரப்படக்கூடாது? உட்கார்ற போது பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்கிற விஷயம் இதுதாங்க. என் பையன் யூஎஸ்லேருந்து வந்திருக்கான், இல்லை ஏதோ ஒரு வெளியூர்லேருந்து வந்திருக்கான், 1 மாதத்தில் திரும்பி போயிடுவோம், அதுக்குள்ளே அவனுக்கு நிச்சயமான பண்ணிட்டு போகணும்னு அவன் ஆசைப்படுறான், இல்லை நாங்கள் ஆசைப்படுறோம், இல்லை பாட்டி ஆசைப்படுறாங்க, யாரோ ஒருத்தர் ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா குருபலன் இப்போ தான் வந்திருக்கு, உடனடியாக பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், ஒரே மாதத்தில் கல்யாணம் நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கல்யாண மாலை மோகன்கிட்ட அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம்னு இருக்குது. அதனால் அந்த எல்லா பெற்றோரையும் மோகன் அவர்கள் சந்திப்பார். அப்போ மோகன் சார் சொல்லுவார், அம்மா இது கல்யாண மாலை, கல்யாணம் அப்படிங்கிறது வியாபார பொருள் அல்ல, இது வாழ்க்கைக்கான ஆதாரம். நான் இதை ரேக்கில் வச்சுருக்கிற ஒரு ப்ரொஃபைல் எடுத்து கையில் கொடுத்து இதுதான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு நான் சொல்ல முடியாது, தேடி எடுத்து பிடிச்சி தான் தரணும். அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நல்ல சிறந்த வரன் வரும் வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். சரி, வந்தாச்சு, ரொம்ப சிறப்பான ஒரு வரன். நாங்கள் அந்த மாதிரி தேடி எடுத்து ஒரு 4 வரன் கையில் கொடுத்துருப்போம். அதாவது அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ அது மாதிரியான வரன்களை கல்யாண மாலை கொடுத்துருக்கோம். இல்லை அவங்களே வேறு இடத்துல தேடி இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு அருமையான வரன் கையில் இருக்கும். ஆனால் அதை கையில் வச்சுட்டு ஒரு 5-6 வரட்டும், 10 வரட்டும், எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னுவாங்க. வந்திருக்கிற நல்ல வாய்ப்பை விட்டால் நம்ம எத்தனையோ கதை கேட்டது இல்லையா? அந்த பையன் 40 வரன் பார்த்தான், 50 வரன் பார்த்தான், எல்லா பொண்ணும் கல்யாணம் எடுத்து, ஆனால் இந்த பையனை எல்லா இடத்துலையும் கூப்பிடுறாளாம் பொண்ணு பார்க்க. ஏன்னா போனால் அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டது உண்டு. அது மாதிரியாக நாம் விளையாட்டு பொருளாக ஆகிவிடக்கூடாது. அதனால் அவசரப்பட வேண்டாம், ஆறப்போடாதீர்கள். இது கல்யாண மாலையில் வேண்டுகோள், வரன் தேடுவோருக்கு நாங்கள் வைக்கும் வேண்டுகோள். அடுத்தது ஜாதகம், ஜோசியம். இந்த ஏரியாவில் நிச்சயமாக எல்லோருக்கும் இறை நம்பிக்கை உண்டு. ஜாதகத்தை குறை சொல்லலை, ஜோசியத்தை குறை சொல்லலை. ஆனால் ரொம்ப இன்டென்சிஃபைடாக எல்லா விஷயத்தையும் பார்க்குறது, தெரிஞ்சு பார்த்தோன்னா தப்பு கிடையாது. தெரியாத விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு உள்ளே நுழையும் போதே இந்த நட்சத்திரம் எங்களுக்கு பொருந்தாது, மூலமாக ஆகாது, ஆயில்யமாக வேண்டாம், கேட்டையா பக்கத்துலேயே வராதிங்க, இப்படிலாம் சொல்கிறது மகா பாவம் இல்லையா? நான் இந்த விஷயத்தில் ஏன் இந்த மெடலில் சொல்கிறேன், எந்த மெடலையும் சொன்னது கிடையாது. மாடம்பாக்கம் நல்ல புண்ணியத்தலம், இந்த இடத்துல சொன்னால் இது எல்லோருக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன்.
எப்படி நாம டாக்டர் இல்லை நம்ம மாட்டிலையும் சௌரியத்துக்கு மருந்து எடுத்துக்க முடியாதோ அது மாதிரி ஜோசியம் ஜாதகம் தெரியாத நாமே சில விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது. அதனால் எந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வைப்போம். எந்த அளவுக்கு அதிலிருந்து விலகி இருக்க வேண்டுமோ அதிலிருந்து விலகி இருப்பதும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்டரை சொல்ல போகிறேன். இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீப காலங்களில் மறுமணத்திற்காக வருபவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம அது வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். முதல் கல்யாணம் நிலைத்திருக்க வேண்டும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனால் நான் இப்போ குறிப்பிட்றது என்ன அப்படின்னா, இந்த விவாகரத்தானவர்கள் உட்காரும் பொழுது அந்த பெற்றோர்கள் வராங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப ஆதங்கத்தோடு வராங்க. சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் இதுவாக இல்லை, அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை, ஏதோ ஒரு காரணம். அதனால் இந்த பையன் ஒரு இன்னசென்ட் டைவர்சி, அவன் வாழவே இல்லை. அதனால் இந்த பையனுக்கு நாங்கள் திரும்பவும் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ப்ராப்பராக விவாகரத்து வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம். ரொம்ப நல்ல விஷயம். அதாவது பெற்றோர்கள் எடுக்கும் இந்த முடிவு மிகச்சிறப்பான முடிவு. அதை கல்யாணமாலையும் சரி, இந்த சமூகத்தின் மீது பிரஜை உள்ள ஒவ்வொருவரும் இதை ஆதரிக்கிறோம். ஆனால் அவங்க அடுத்து கேட்குற ஒரு விஷயந்தான், இந்த பையன் வாழவே இல்லை, அதனால் எங்களுக்கு முதல் திருமணமாக இருக்கக்கூடிய பெண் வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. இது எந்த வகையில் கல்யாண மாலை? இதை எப்படி செய்ய முடியும்? யார்கிட்ட போய் கேட்குறது? எல்லாருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன். நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு இருக்கிற பொண்ணோட அம்மாட்ட இந்த மாதிரி இந்த பையன் 2ஆம் கல்யாணம், அவன் ஒரு நாள் கூட வாழலையாம், அந்த பையனுக்குன்னு கேட்டால் எங்களை அடிக்க மாட்டாங்க, ஆனால் சொல்லால் அடித்து வெளியில் அனுப்புவார்கள். உண்மையா பொய்யா? இது நம்ம இந்த மேடையில் உங்களுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. யாருக்கு போக வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேரும் இந்த விஷயங்கள் எல்லாம் அதற்காக சொல்லப்படும் விஷயங்கள். அதனால் விவாகரத்தானவர்கள், மறுமணத்திற்கு கேட்பவர்கள், நிச்சயமாக அது எத்தனை பெரிய ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? இவங்களுக்கும் விவாகரத்தாயி அவங்களும் ஏதோ ஒரு இன்னசென்ட் டைவர்ஸியாக இருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அந்யோன்யமாக இருந்தால் அதில் கிடைக்கிற சந்தோஷம், அதில் கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேறு எதில் கிடைக்கும்? இது எல்லாரும் சொல்லலாம், பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையோட வலியும் வேதனையும் புரியும்னு. பிரச்சனையினுடைய வலியும் வேதனையும் புரியாமல் நாங்கள் சொல்லவில்லை. தினம்தோறும் இத்தனை பெற்றோர்களை சந்தித்து அந்த வலியையும் வேதனையும் புரிந்து கொண்டு தான் உங்களிடம் சொல்கிறோம். இதையெல்லாம் இந்த பெற்றோர்கள் தங்கள் மனதிற்குள் பதித்து கொண்டு, பாட்டி சொன்னா தாத்தா சொன்னா அவனுக்கு முதல் பொண்ணு தான் வேணும் இப்படின்லாம் கேட்காம தயவு பண்ணி இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கள். இதுதான் கல்யாண மாலை சார்பில் நான் பெற்றோர்களிடம் வைக்கும் வேண்டுகோள். இப்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கும், கல்யாணத்திற்கு தயாராக இருக்கும் ஒவ்வொருவர் இல்லத்திலும் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தின் இந்த சன்னிதானத்தில் வைத்து கல்யாண மாலைக்குள் செல்கிறோம். செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நேழ்வி சும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம். மாடம்பாக்கம் கல்யாண மாலை தொடக்க விழா தொடர்கிறது. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு சென்னை மாடம்பாக்கம் திருநகரில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு கோகிலாம்பாள் உடனுரை தேனுபுரீஸ்வரர் அருளினியம், சரபேஸ்வரர் அருளினியம் வேண்டி கல்யாண மாலை தாம்பரம் வரன் படப்பிடிப்பை இப்பொழுது இனிதே துவங்குகிறோம். கல்யாண மாலையில் ரேணுகா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் பலிஜா நாயுடு சேர்ந்தவங்க. சரிங்க. எனக்கு 2 பொண்ணுங்க. சரிங்க. நான் பொண்ணு பிகாம் படித்து MBA முடிச்சிருக்கேன். சரி. அவளுக்கு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வெரி குட். அவளுக்கு சென்னையிலையோ அல்லது வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல. சரி. ப்ரைவேட்டு இல்லை கவர்மெண்ட் ஜாபு, சரி, அதாவது பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. ஆனால் அவளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்க, ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா. மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் அனுசரித்து போவா, அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை. நிச்சயமாம்மா, அதே மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்கம்மா. ரேணுகா தேவி என்ன படிச்சிருக்கிறீங்க? பிகாம் MBA முடிச்சிருக்கேன். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அக்கவுண்ட் அசிஸ்டன்ட். எங்க சென்னையிலயா? சென்னையில். உங்களுக்கு
கணவன் எப்படி வேணும்? ப்ரொஃபஷனல் டிகிரி இருக்கணும். பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி, பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சு கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல. நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர். அதே மாதிரி ஒரு நல்ல அருமையான கணவர் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. நல்ல மாப்பிள்ளை வருவாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர்ஜி ரேணுகா தேவி, பதிவேன் 613800, வயது 24, பிகாம் MBA முடித்தவர், அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்டாக சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ரேணுகா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சதீஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, டிப்ளமா இன் EEE முடிச்சிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சதீஷ்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, MCom ICWA ACS அண்ட் CFA பண்ணியிருக்கிறாரு. மும்பையில் டிஜிஎம்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸ்ரீனிவாசன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ரகுராமன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என் பேர் நாகராஜன். சரிங்க. நாங்கள் பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள். சரி. பிரகச்சரணம். சரி. எங்களுக்கு வரக்கூடிய பொண்ணும் வந்து பிரகச்சரணமாக இருக்கணும்னு இல்லை. சரி. பிராமணெல்லாம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. சரி. எனக்கு 2 பிள்ளை. சரி. இவன் பெரியவன். ஓகே. மருமகள் எப்படி வேணும்? வர்ற பொண்ணு என் பிள்ளைக்கு அம்மாவா, மனைவியா, தோழியா, நல்ல அனுசரணையான பொண்ணாக வேணும். குடும்பத்தை நல்ல விதமாக நடத்தி செல்ற அளவுக்கு ஒரு நல்ல பெண். ஆமாம். நிச்சயமாக அதே மாதிரி கிடைப்பாங்க. ரகுராமன் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சார் நான் பிகாம் படிச்சிருக்கேன். சரி. MBA பண்ணிகிட்ருக்கேன். சரி. சீமன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் சீனியர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? நான் பாஸ்ட் 6 இயர்ஸ் ஒர்க் 6 இயர்ஸ். ரைட். ஓகே. எனக்கு வேணுங்கிற பொண்ணு வந்து +2 ஆர் எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். சரி. நல்ல ஃபேமிலியிலேருந்து அட்ஜஸ்டபுளாக இருந்தால் போதும். வெரி குட். ரைட். ஓகே. வேலைக்கு போகிறதெல்லாம் வந்து அவங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். ரைட். ஓகே. வெரி குட். ரைட். ஓகே. படித்து வேலைக்கு போகக்கூடிய அழகான பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு கூடிய விரைவிலேயே மனைவியாக வருவாங்க. இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு உள்ள நல்ல பெண் உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். என் ரகுராமன், பதிவேன் 530534, வயது 31, பிகாம் முடித்தவர், சீனியர் ஆபீசராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். ரகுராமன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ராஜலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BE பண்ணியிருக்கிறாங்க. விழுப்புரத்தில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அல்லது சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராகணும்னு நினைக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் சுதர்சன் நாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, BA பண்ணியிருக்கிறாரு. MBA படிச்சுட்டு இருக்கிறாரு. மும்பை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு. சுதர்சன் நாதன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் நளினி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 டாக்டரு. சரிங்க. பெரிய டாக்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ 2வது டாக்டருக்கு தான் நான் அலைன்ஸ் பார்த்துட்டு பார்த்துருக்கேன். இருக்கிறீங்க. சரிங்க. நான் நாயுடு இனத்தை சேர்ந்தவர்கள். சரிங்க. நாயுடில் எந்த கேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க. அது ஓகே. சரி. என் குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாப்பிள்ளைய வந்து ஓகே கல்யாணம் மூலமாக கிடைக்கணும்னு வந்திருக்கேன். ஓகே. நிச்சயமாக கிடைப்பாங்க. சொல்லுங்கம்மா, மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? நல்ல பையனா நல்ல பிள்ளையா வரணும்னு வேண்டிக்கிறேன். மகன் மாதிரி ஒரு மருமகன் வேணும் உங்களுக்கு. சரிம்மா. ரைட். அப்படியே கிடைப்பாங்கம்மா. நளினி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிகாம் முடிச்சிருக்கேன். சரிப்பா. MBA கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். MBA இப்போ இந்த வருஷம் ஃபைனலா? இந்த வருஷம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. தனியார் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. கணவன் எப்படி வேணும்? டீசன்ட் லுக்கா இருந்தா போதும். ரொம்பலாம் எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளையா. ஓகே. அவங்களையும் கண்டிப்பா நானும் புரிஞ்சுப்பேன். அட்ஜஸ்டபிளா இருக்கணும். சரி. எங்க அப்பா அம்மாவை ஒரு பிள்ளையா இருந்து பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும். ஓகே. ரைட். அதே மாதிரி உங்களை அருமையாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு பையன் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு கணவரா அவங்களுக்கு ஒரு நல்ல மருமகனா
கூடிய விரைவிலே வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி நளினி, பதிவேன் 470367, வயது 29, பிகாம் படித்தவர், MBA படித்துக் கொண்டிருப்பவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து பணியிலுள்ளவரனை எதிர்பார்க்கிறார். நளினி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. கல்யாண மாலை மாடம்பாக்கம் விழாவினை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் RMKV திருமதி நளினி, தேனா பேங்க் இயக்குனர் திரு ஜே பாலசுப்ரமணியம், கார்ப்பரேஷன் வங்கி பொது மேலாளர் திரு S பட்டாபிராமன், பிரமிட் திரு நடராஜன், சனந்தா கல்யாண மண்டப உரிமையாளர் திருமதி திரு ஆனந்த், திருமதி ஹம்சா கல்யாண சுந்தரம், மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் திரு மணிகண்டன், திரு சுப்பிரமணியம். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நன்னா தெரியும். இந்த கல்யாண மாலை மோகன் சார் அவர்களும் மீரா நாகராஜன் அவர்களும் ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா இது ஒரு சாதாரண காரியமில்லை, இது ஒரு பெரிய சாதனை. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவோம் நம்ம. அந்த வகையில் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி, குடிமகன் உருவாக்கி கொடுத்தா தான் அந்த சொசைட்டி நல்லாயிருக்கும், சொசைட்டி நல்லா தான் நாடு நல்லாயிருக்கும். கல்யாண மாலை மோகன் சார் வந்து ஒரு பெரிய சமுதாய சேவை பண்ணிகிட்ருக்கார். 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 14 வருஷமாக செஞ்சிட்ருக்கார். அது ஒரு பெரிய சாதனை. அதெல்லாம் அந்த நிறுவனத்துடைய பல மைல்கல்கள் சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1,71,000 கல்யாணங்கள் நடத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது பார்த்தா அவங்க சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி இவ்வளோ திருமணம் நடந்திருக்குன்னு போடுறாங்க. 13ஆம் தேதி மட்டும் 29 கல்யாணம் நடத்தி வச்சுருக்காங்க. அதை பார்த்தா நம்பர் ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டே இருக்காது. சன் டிவியினுடைய பங்கை ரொம்ப குறிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா உலகளவுக்கு எல்லா ரசிகர்களும் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி பண்ணி இத்தனை வருஷம் பண்ணுறதுக்கு காரணம் முக்கியமாக அவங்களுடைய ரீச். அதை வந்து இது பண்ணி சன் டிவி பண்ணுறதுனால இன்றைக்கி நம்ம எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. மீரா சொல்லும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க, ரொம்ப தயங்கி இது வெரி டெலிகேட் இஷ்யூ, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலன்னுட்டு, எபவுட் ஜாதகம். அதை ஏதோ வந்து மற்றவங்களுக்கு அறிவுரை மாதிரி சொல்லலை. எங்களுடைய ஃபேமிலி வந்து உதாரணமாக இருக்குது. நம்பர் 1, சித்திரை நட்சத்திரத்தில் பையன் பிறந்தா ஏதோ ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஃபாதர் காலம் ஆகிடுவார்னுட்டு ஒரு பெரிய நம்பிக்கை. நான் சித்திரை நட்சத்திரம், எங்கள் அப்பா வந்து 94 வயசு. அவர் வந்து என்ன அந்த மாடம்பாக்கம் நிகழ்ச்சிக்கு ஆக்ஷன் போக மாட்டேங்கிறான்னு கேட்டுருக்காரு. அடுத்தது வந்து நான் வந்து 1964 என்னுடைய 20வது வயசில் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். முதலே நான் சொல்லிட்டேன், இந்த பொண்ணை நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா, இந்த ஜாதகம் எதுவும் பார்த்து ஏதாவது குழப்பிடாதீங்கன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அம்மா ஒத்துக்கிட்டாங்க, ஜாதகம் பார்க்கல. ஓகேயா. அதுக்கு பிறகு என்னுடைய பசங்க 3 சன்ஸ் எனக்கு, அப்புறம் மோகனுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளை, மாப்பிள்ளையெல்லாம் வந்திருக்காரு. எல்லாருக்கும் நாங்கள் ஜாதகத்தை மதிக்கிறோம், கல்யாணத்துக்கு ஜாதகத்தை பார்ப்பதில்லை. மனசு பொருத்தம் ஆயிடுச்சா, ஓகே கோயகன். இந்த தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கத்துக்கு தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் நெருக்கமாக பழக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மேலும் மேலும் கல்யாண மாலை மோகன் சார் மற்றும் அந்த குழுவினருக்கும் எங்கள் மாடம்பாக்கத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய நடுவரை பற்றி சொல்லணும்னா 2 வார்த்தையில் சொல்லலாம். ஆங்கிலம், தமிழ் இரண்டிலும் ஆளுமை உடையவர், கருத்து கலகலப்பு இரண்டிற்கும் சொந்தக்காரர், இளமை முதுமை இரு தரப்பினரையும் வசீகரிக்கக்கூடியவர், கல்யாண மாலை மேடையை பல முறை அலங்கரித்தவர், பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். சன் டிவியில் ஒளிபரப்பாகி சமூக சேவை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலை நிகழ்ச்சியை இந்த பகுதியிலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
மரியாதைக்குரிய சகோதரர் கல்யாணமாலை மோகன் அவர்களே, அருமை சகோதரியார் மீரா நாகராஜன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் மதம் கடந்து மனிதத்தை நேசிக்கக்கூடிய அக்பர் அலி அவர்களே. நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, கோவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலை முருகன் கோவிலினுடைய தேரை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அணுகிய போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிந்திக்காமல் 1,00,000க்கும் மேற்பட்ட பணத்தை கொடுத்தவர் அக்பர் அலி அவர்கள். இந்த கல்யாண மண்டபத்தினுடைய உரிமையாளர், கல்யாண மண்டபத்தினுடைய உரிமையாளர்னால் பெயர் வாய்க்கணும், ஆனந்த் அப்படின்னு வாய்க்கணும். ஆனந்த் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, ரொம்ப மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு பிறகு எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு ஒரு பெரியவர் அறிவுரை சொல்கிற மாதிரி, கல்யாண மாலை ரெக்கார்டிங் நடக்கக்கூடிய ஹாலில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கல்யாண மாலை மோகன் ஒரு 3 நிமிஷம் சொன்னார். அதனால் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிற தம்பதிகளுடைய வீட்டுக்கும் அடிக்கடி போய் இப்படிலாம் செய்யலாம் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கல்யாணம் முடிச்சு வச்சதோட முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் ஃபாலோ அப். அருமை. நான் மதுரையிலேருந்து நேற்று புறப்பட்டேன் இந்த நிகழ்ச்சிக்காக. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டுன்னு என்ன, முந்தா நாள் என்னை ஒருத்தர் ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தினார். இவர் தான் சிவகாசி காலேஜில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக இருக்கிறார் அப்படின்னார். உண்மையிலேயே எனக்கு ஒன்றும் விளக்கலை. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக இருக்கார், அது இல்லைடா. அது அவரை பொறுத்த வரையில் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று வந்துருச்சுல, அப்போ அங்கே ஒரு லெக்சரர் இருக்கணும்ல. சரி, அது விடுங்க. எங்கே கிளம்புறீங்க அப்படின்னார். ஏற்று வீட்டுக்காரர், கொஞ்சம் வயசில் மூத்தவர். இந்த மாதிரி கல்யாண மாலை ரெக்கார்டிங் பட்டிமன்றம் நடுவராக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. என்ன தலைப்புன்னார். இல்லை, இளைஞர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தலைப்பு அப்படின்னு. அதுக்கு நீ ஏன் போறேன்னு. அதுக்கு நீ ஏன் போற, அது அவனுங்களுக்குள்ள தெரியும் பிரகாசமா இருக்கா இல்லையான்னு. உன்னால ஓடி பஸ்ல ஏற முடியுமா? இன்றைக்கு இளைஞர்களுக்கு கண்டிப்பா எதிர்காலம் பிரகாசமா இல்லை. ஆனா எங்களுடைய இந்த பேச்சின் மூலமாக இன்றைய குழந்தைகளுக்காவது நாளை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இனிமேல் வர்ற பிள்ளைகளாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னாரு. பார்த்தீங்களா, ஒரு 80 வயசுல வர வேண்டிய ஞானம் ஏதாவது விளங்குதா விஸ்வா? ஒன்றும் விளங்கல. இல்லை, அதுதான் தொடரில் நடிக்கிறத குறைச்சிட்டு பொது அறிவை வளர்க்கணுங்கிறது. பேராசிரியர் ராமச்சந்திரனின் தொடக்க உரையும் இளைஞர்களின் எதிர்காலம் பற்றி சின்னத்திரை நட்சத்திரம் விஸ்வாவின் கலகலப்பான விவாதமும் அடுத்த வாரம். வரம் தேடும் லட்சக்கணக்கான இல்லங்களில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தும் கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இந்தியாவின் பொருளாதார தலைநகர் மும்பையில் மார்ச் 16ஆம் தேதி சனிக்கிழமை மும்பை புலுந்த் காளிதாஸ் நாட்டிய கிரக அரங்கில் நடைபெறும் படப்பிடிப்பில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்த நடிகர் SV சேகர் தலைமையில் ஊடகம் மற்றும் பிற துறை பிரபலங்கள் பங்கேற்கும் பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள கல்யாண மாலை மும்பை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். திருமதி ராஜஸ்ரீ நாகராஜன் 9820306772 மற்றும் 9867542410.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.